முள்ளிப்பாடி கிராமத்துல திலகாமாங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பேத்தியும் இருந்தாங்க. லீவு நாள் ஆயிட்டா அவங்க பாட்டி வீட்டுக்கு அவங்க வருவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு லீவுல அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக அந்த பொண்ணு வந்திருந்தா. பாட்டிமா, பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. என்னை பார்க்கணுன்னு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லை. ஊருக்கே வர மாட்டேங்கிறீங்கல்ல. என்ன கண்ணு இப்படி சொல்லிட்ட? பாட்டிக்கு உன்னை பார்க்காத ஏக்கம்தான். தனியாக இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. உன்னைய பார்த்தாலும் அது என் மனசு நிம்மதியாக இருக்கும் தான் உன்னைய எப்படியாச்சும் அம்மாட்ட சொல்லி கூட்டிகிட்டு வர சொன்னேன். எப்படிம்மா இருக்கிற? நல்லா படிக்கிறியா? நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் என்ன? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் முகமே ரொம்ப வாடி போயிருக்குது. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருமா ஹேமா, பாட்டி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அது எதுக்குன்னு உனக்கே தெரியும். தாத்தா இறந்துட்டார்ல, அதுலேருந்தே பாட்டி ரொம்பன்னு தான் இருக்காங்க. அதனால பாட்டி எந்த தொந்தரவும் செய்யாமல் பாட்டியை பத்திரமா பார்த்துக்கணும் என்ன? அவள் என்ன கண்ணு என்னை தொந்தரவு செய்ய போகிறா? அவள் வந்தாதான் என் மனசே கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்கும். ஏம்மா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க தனியாக இருந்துட்டு? எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. கேட்டால் அப்படி வரக்கூடாது இப்படி வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இங்கே தனியால் இருந்து இங்கே கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துடலாம்ல. நான் உங்களோட பொண்ணு தானே. உங்களை எனக்கு பத்திரமா பார்த்துக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? தயவு செஞ்சு வந்துருங்கம்மா. என்னை மன்னிச்சிருக்கண்ணு, என்னால் அப்படி வந்து இருக்க முடியாது. வயசான காலத்தில் யாருக்குமே தொந்தரவாக இருக்க எனக்கு விருப்பமே கிடையாது. நான் இங்கே அப்படியே காஞ்சியை காய்ச்சி குடிச்சிட்டு என்னோட வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுவேம்மா. நீ இப்படி கேட்டதே எனக்கு சந்தோஷம். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் கண்ணு. தப்பாக நினச்சிக்காத என்ன? என்னமோ பண்ணுங்க. நான் சொன்னால் என்றைக்குமா நீங்கள் கேட்டிருக்கீங்க? சரி சரி, பாப்பா பார்த்துக்கோங்கம்மா. நான் கிளம்புறேன். ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க என்ன? ஏம்மா, நானும் போயிட்டு வரேன். நீ பாட்டியை பத்திரமா பார்த்துக்கணும். பாட்டிகிட்ட எந்த சண்டையும் போடக்கூடாது என்ன? பத்திரமா பார்த்துக்கோங்கள. சரிம்மா, நீ போயிட்டு வா. அதெல்லாம் அவ என்ன பத்திரமா பார்த்துப்பா. மருமகனை கேட்டேன்னு சொல்லி என்ன ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பார்க்குறேம்மா என்ன? அந்த ஹேமாங்கிற பொண்ணை விட்டுட்டு அந்த அக்காவும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க. பாட்டி எறா பிரியாணி வேணும். எனக்கு தெரியும் நீ இங்கே வந்தாலே முக்கியமாக எறா பிரியாணி கேட்பேன்னு. சரி சரி வா, ஆற்றுக்கு போய் இறால பிடிச்சிட்டு வருவோம் என்ன? பிடிச்சிட்டு வந்துட்டு பாட்டி உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் என்ன? இருமா, கூடை எடுத்துகிட்டு வரேன். அந்த பாட்டியும் வீட்டுக்குள்ளே போய் கூடை எடுத்துகிட்டு வரேன்னு போனாங்க. 2 பேருமே சேர்ந்து ஆற்றுக்கு கிளம்புனாங்க. அங்கே போய் நிறைய இறால் பிடிக்கலான்னு கிளம்புனாங்க. ஏமா, இங்கே உக்காந்துக்க. பாட்டி இறால் பிடிச்சிட்டு வரேன். ஒரு 10 நிமிஷம், அதுக்குள்ளே நிறைய இறால் பிடிச்சிடலாம். வீட்டில் போய் உனக்கு பிரியாணி செஞ்சு தரேன். அந்த பாட்டியும் அந்த ஆற்றுக்குள்ளே நிறைய இறால்களை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பாவம் பாட்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த வயசான காலத்தில். அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணியே ஆகணும் நம்ம. பாட்டி, இறால் பிடிச்சிட்டிங்களா? வாங்க வீட்டுக்கு போகலாம். இங்கேயே உட்காந்துக்கிட்டீங்க. இருக்கண்ணு, இங்கேயே இந்த இறாலை சுத்தம் பண்ணிட்டு போயிடுவோம். கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குல்ல, இங்கனக்குள்ளேயே உட்காந்து இந்த இறால்லாம் சுத்தம் பண்ணிட்டு போயிடுவோம் என்ன? அந்த பாட்டியும் அந்த இறால்லாம் சுத்தம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. வா கண்ணு, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. இனி வீட்டுக்கு போய் உனக்கு பிரியாணி மட்டும் செஞ்சா போதும். வா வா. அவங்க 2 பேரும் அந்த இறாலை க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. வீட்டுக்கு போய் அவங்க பாட்டி மணக்க மணக்க அந்த பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நீ ஏன் கண்ணு உக்காந்துருக்குற? கொஞ்ச நேரம் போய் தூங்கலாம்ல, பாட்டி செஞ்சுட்டு கூப்பிடுறேன். இல்லை பாட்டி, எனக்கு நீங்கள் பிரியாணி செய்கிறத பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்கள் செய்யுங்க. அந்த பாட்டியும் அந்த இறால் பிரியாணியை மணக்க மணக்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி, பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் கொடுங்களே. அப்பா வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் நான் செஞ்சுட்டே இருப்பீங்க சொல்லுங்க. அவ்வளவுதாம்மா, பாட்டி செஞ்சு முடிச்சிட்டேன். இரு, இலை எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிடு என்ன? இன்னைக்கு உனக்கு ஒரு புடி தான். பொறு வாழை இலையை நறுக்கிட்டு வரேன் என்ன? அந்த பாட்டி வாழை இலையை விரித்து நல்லா தண்ணி தெளித்து அதில் மணக்க மணக்க அந்த இறால் பிரியாணியை போட்டாங்க. அந்த பொண்ணு நாக்கு ருசிக்க அந்த இறால் பிரியாணியை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. என்ன கண்ணு, இறால் பிரியாணி நல்லா இருக்கா இல்லையா? எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்க. நல்லா இருக்கான்னு சொன்னா தானே பாட்டிக்கு தெரியும். பாட்டி, நான் பேசவே இல்லைன்னா இறால் பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இதை சாப்பிடும் போது மனசுக்குள்ளே ஒன்று தோணுது பாட்டி. நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் இந்த இறால் பிரியாணி கடை வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும் தானே? எப்படிம்மா எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க? ஆரம்பத்துலேருந்தே வச்சுருந்தா பரவாயில்ல. இப்போ வச்சா யார் இந்த பிரியாணியை வாங்கி சாப்பிடுவாங்க? எல்லாத்துக்கும் பிடிக்குமா அது? இவ்வளோ அருமையான பிரியாணியை யாருக்கு பற்றி பிடிக்காது? எனக்கே பிடிச்சிருக்கு. அப்போ சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்காதா என்ன? நிறைய இறால் பிரியாணி போட்டு அது கூடவே கொஞ்சம் இறாலை பொரிச்சு நீங்கள் சைடிஷாக கொடுங்க. கண்டிப்பாக போகும். அப்படியா சொல்கிற?
அப்போ நீ சொல்கிறத நாளைக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம். நல்லா போனால் அந்த கடையை நடத்துவோம், இல்லைன்னா வேறு வேலையை பார்த்துட வேண்டியதுதான். அடுத்த நாள் அவங்க 2 பேருமே அந்த கடை போடலாங்கிறதுக்காக வழக்கம் போல் அந்த இறால்லாம் அந்த ஆற்றுக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கண்ணு உக்காந்துரு, இறால் பிடிச்சிட்டு வரேன். இன்னைக்கு கொஞ்சம் நிறையா பிடிக்க வேண்டியது இருக்குதுல்ல, கடை போடணும்னா நிறைய தேவைப்படும். அந்த பாட்டி இறாலெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளேருந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவளும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கனக்குள்ள. கடவுளே, பாட்டி வைக்கிற இறால் பிரியாணி நல்லா போகணும். பாவம் பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எப்படியாவது இதில் முன்னேறி வந்துடணும் கடவுளே. இருக்கன்னு வழக்கம் போல் இங்கேயே சுத்தம் செஞ்சுட்டு போயிடுவோம். வீட்டில் போனால் தண்ணி நிறைய செலவாகும். இங்கேயே சுத்தம் பண்ணிட்டு போயிடுவோம் என்ன? அந்த பாட்டியும் அந்த இறாலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனதுமே அதை நல்லா பிரியாணி போட்டு கடையும் போட ஆரம்பித்தாங்க. எங்கே அந்த பிரியாணி நல்லா வருமோ வராதோ, அந்த கடை நல்லா போகுமோ போகாதுன்னு அந்த பாட்டிக்குள்ளே கவலை இருந்துக்கிட்டே இருந்தது. ஐயோ, என்னம்மா நம்ம கடை போட்ட நேரமா என்னன்னு தெரில, மழை இப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மழையில் யார் இதை வாங்கி சாப்பிட போகிறா சொல்லு? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. பாட்டி, நீங்கள் வேணால் பாருங்கள், கட்டாயம் நம்ம கடையில் எல்லாரும் இறால் பிரியாணி வாங்கி சாப்பிட தான் போகிறாங்க. நல்லா சுவையாக இருக்குன்னு திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுவாங்க. வேணால் பாருங்கள். நீங்கள் மனசுக்குள்ளே நம்பிக்கை வைங்க பாட்டி, அப்போ தான் நமக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும். அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக அந்த இறால் பிரியாணி வச்சுட்டு காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே வர காணோம். ஏங்கம்மா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒருத்தரை கூட காணோம். இதுக்கு மேலேயும் வரும்னு நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது. பேசாட்டு கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் வா. அப்பா அந்த மழையில் அங்கிட்டிருந்து ஒரு அக்கா ஓடி வந்தாங்க. அடடே, நல்லதா போச்சு, இங்கே பிரியாணி கடை போட்டிருக்கிறீங்களா? இந்த மழையில் எந்த சாப்பாடும் என்னால் செய்ய முடியல. இந்த இறா பிரியாணி எனக்கு போட்டு கொடுங்க, ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் போட்டு கொடுமா, மழை ரொம்ப அடிக்குது. இந்த போருமா, போட்டு கொடுக்குறேன். அப்படியே எனக்கும் ஒரு பிரியாணி போடுமா? இந்த மழையில் என்னத்தை சமைக்கிறது, சீக்கிரம் போட்டு கொடு. ஆகா, இறால் பிரியாணியா? அது தொட்டுக்க இறால் பொரியல் வேறையா? ரொம்ப நல்லது, எனக்கு சீக்கிரம் போட்டு கொடு, ரொம்ப பசிக்குது. அப்படியே 4 பார்சலை கட்டுமா, வீட்டுக்கும் நான் வாங்கிட்டு போகணும். என்ன, ஒரே தட்டிலே எல்லா சாப்பாடையும் போட்டு கொடுத்துருங்க. அங்கே 2 பேருமே அந்த இறால் பிரியாணியை கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமா, யாருமே கடைக்கு வரமாட்டாங்கன்னு நினச்சேன். இன்னைக்கு தான் தடவை கடை போட்டேன். நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருமா, பிரியாணி போட்டு கொடுக்குறேன். ஏன் பாட்டி, இந்த மழையில் எதுவுமே சமைக்க முடியல. நல்ல வேளை நீங்கள் பிரியாணி கடை போட்டது ரொம்ப நல்லதாக போச்சு. தினமும் நைட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மழையில் யார் உட்காந்து சமைக்க முடியும் சொல்லுங்கள்? நல்ல வேளை நீங்கள் பிரியாணி கடை போட்டிருக்கிறீங்க. சரி, பிரியாணியை போட்டு கொடுக்குறீங்களா? தயவு செஞ்சு இனிமேல் எப்போவும் அந்த கடையை போடுங்க, எல்லாரும் சாப்பிட வருவாங்க நிச்சயமா. அந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த பாட்டியோட கடையில் அந்த பிரியாணியை வாங்கிட்டு போனாங்க. அதுலேருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பாட்டியோட பிரியாணியை வாங்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, சுயமாக தொழில் போட்டு இவ்வளோ முன்னேறி வந்துட்டோன்னு. கண்ணு, உன்னால தான் கண்ணு இந்த கடை நல்லா போச்சு இன்னைக்கு. ரொம்ப நன்றிம்மா. இந்த மழையில் இப்படி வியாபாரம் ஆகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாரும் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு போனாங்க. பாட்டி, நான் இதுக்கு தான் சொன்னேன், எப்போவுமே நம்ம ஒரு செயலை செய்யும் போது கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு செய்யணும். அப்போனா கண்டிப்பாக அதுவும் நல்லபடியாகவே முடியும். நான் சொன்னேன்ல இது நல்லா போகும்னு. இனிமேல் நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்ல பாட்டி. இந்த பிரியாணி கடையை வச்சு நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்துக்கலாம். அந்த சின்ன பொண்ணு சொன்ன ஐடியாவால் அந்த பாட்டியோட எறா பிரியாணி கடை ரொம்ப நல்லா போச்சு. அவங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த கதையில் ஒரு சின்ன கேள்வி, அந்த பாட்டி ஆற்றுக்குள்ளே எந்த பொருளை எடுத்துகிட்டு போய் அந்த எறாக்கள் எல்லாம் பிடிச்சாங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.